சமீபத்துல நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இருக்கிறது வந்து ஒரு வாடகை வீடு. வாடகை வீட்டுல தானே இருக்கிறீங்க, ஏன் வந்து இவ்வளவு ஊருக்கு உள்ள வந்திருக்கிறீங்க, மெயின்ல எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு. மெயின்ல எடுத்தோம்னா 4 சொந்தக்காரங்க வந்து போவாங்க, தேவையில்லாத பணம் செலவாகும் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஒரு மனுஷன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறதுக்கு தன்னை சுத்தி எத்தனை நல்ல மனிதர்கள் அவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறான்றது வந்து முக்கிய ரோல் பிளே பண்ணும். நம்மளை சுத்தி நல்ல ஒரு உறவை பில்ட் பண்ணா ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப தேவை. ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறது மூலமா அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றோம், என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நபர் அப்படிங்கிறது தான். ரெண்டாவதா எனர்ஜி. நம்ம மக்களை சந்திக்கும் பொழுது நல்ல விஷயங்களை பேசணும். ஒரு நபர் நம்ம கிட்ட நேரடியா பேசும் பொழுதோ இல்ல போன்ல பேசும்பொழுதோ நம்மள வந்து நினைச்சு பார்க்கும் பொழுதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஜாயான நபரா அவங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை கடத்துற நபரா நம்ம இருக்கணும். மூணாவது பணம். விதைக்காத இடத்துல முளைக்காது. சில நேரங்கள்ல உறவுகளுக்காக நம்ம பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம செலவழிக்கிறது மூலம் அவங்க கூட அந்த பிரச்சனைகள்ல பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வந்து அது அவங்களுக்கு தரும். பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர நபரா நம்மள பார்க்காம உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர நபரா நம்மள அவங்க பார்ப்பாங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நபர் இந்த 3 விஷயங்களையும் உங்களுக்கு அபரிமிதமா செய்யற நபரா இருப்பார். அதே மாதிரி ஒரு நபர் இவர் வேணாம் அப்படின்னு நீங்க விலகி வந்திருப்பீங்க. அந்த நபரை யோசிச்சு பாருங்க, இந்த 3 விஷயங்களையும் உங்களுக்கு செய்யாத நபரா இருந்திருப்பாரு. அது உங்களை இரிட்டேட் பண்ணிருக்கும்.